இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க கல்கி படத்தோட 1 மினிட் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நாங்கள் காலையில் சீக்கிரமாகவே தேட்டருக்கு போய் டிக்கெட் எடுத்து கண்ணாடி மேலே கண்ணாடி போட்டு போய் உட்காந்துட்டோம். இந்த படம் 3Dயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. சரி, ஓகேங்க. நாங்கள் படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கல்கி படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கலியுகத்தில் கடவுள் பிறந்து மக்களை காப்பாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்றத கான்செப்ட் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ, அதில் ஒன்றுமே இல்லை. பிரபாஸோட போர்ஷன் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்குது. கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ் வந்து புஜ்ஜின்ற கேரக்டருக்கு சூப்பராக செட் ஆயிருக்கு. மற்றபடி கதையை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் புரியாது. படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வேற லெவலாக போச்சு. இன்டர்வல் சீன்லாம் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. எதையாச்சும் சொல்லியா? பிரபாஸ் படத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வேற அர்ஜுன் படத்தில் யாரு? அது இன்னும் 2-3 கேமியோ. இந்த படத்தில் 2-3 கேமியோ இருக்குங்க, அதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான். விஎஃப்எக்ஸ் எந்த இடத்துலையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஹாலிவுட் லெவலுக்கு இருந்துச்சு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்தா முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மைஜராக்ஸ் காப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.